இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாபாரத கதையில டே 1 இந்த மாதிரி 365 நாளுமே சேலஞ்சிங்கா வச்சு இந்த ஒரு மகாபாரத கதையை நம்ம பேச போறோம். அதனால உங்களுக்கு மகாபாரதம்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மகாபாரத கதையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம மகாபாரதத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். பொதுவாகவே மகாபாரதத்தை எழுதினது பிள்ளையார், ஆனா வியாசர் சொல்ல தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியலன்னா இதை வந்து கேட்டுக்கோங்க. அப்படி எழுதும் போது இந்த ஒரு மகாபாரதத்தை மொத்தமா 18 பருவமா பிரிச்சிருக்காரு. அதுல நம்ம இப்போ இந்த 18 பருவத்தில் உள்ள இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஆனா அடுத்த வீடியோல இருந்து ஒவ்வொரு எபிசோடா அப்லோட் பண்றேன். இப்போ இந்த மகாபாரத கதையில முதல் பருவம் என்னன்னா ஆதி பருவம். இந்த ஒரு ஆதி பருவத்துக்கான மீனிங் என்னன்னா ஆரம்ப நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே அது வர்ணிக்கிறதுனாலதான் இந்த ஒரு பகுதிக்கு வந்து ஆதி பருவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆதி பருவத்துல என்னென்னலாம் வரும்னா இந்த மெயினான கேரக்டர்லாம் இருப்பாங்கல்ல அந்த மகாபாரதத்துல, அவங்க எப்படிலாம் பிறந்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அதை பத்தி தான் இந்த ஆதி பருவத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம். அடுத்ததா ரெண்டாவது பாத்தீங்கன்னா சபா பருவம். இந்த சபா பருவத்துக்கான மீனிங் என்னன்னா கௌரவர் சபையில வந்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த ஒரு நிகழ்ச்சிகளை மையமா கொண்டு பேசப்படுறது தான் இந்த சபா பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சபா பருவத்துல தான் திரௌபதியை வந்து அவமானப்படுத்திருப்பாங்க. அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களை எல்லாருமே காட்டுக்கு போக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த சபா பருவத்துல தான் நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவது பருவம், அது என்னன்னா வனப்பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பருவத்துல தான் ஐவர் பாண்டவர்கள் எல்லாருமே காட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு வனப்பருவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்ததா நாலாவது விராட பருவம். இந்த ஒரு பருவத்துல விராடன் அப்படிங்கிற ஒரு அரசனோட அரண்மனையில வந்து ஐவர் பாண்டவர்கள் எல்லாருமே தங்கியிருப்பாங்க. அந்த ஒரு பருவத்தை மீன் பண்றதுக்காக தான் விராட பருவம் அப்படிங்கிற ஒரு பருவம் இருக்குது. அஞ்சாவதா உத்தியோக பருவம். உத்தியோகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், முயற்சி அப்படி இல்லைன்னா உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தம்லாம் தொடங்குறதுக்காக நிறைய முயற்சி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே உழைச்சிருப்பாங்க. அப்படி நடந்த இந்த ஒரு பருவத்தை தான் உத்தியோக பருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆறாவதா பீஷ்ம பருவம். துரியோதனோட படைக்கு பீஷ்மர் தலைமை தாங்கி ஒரு 10 நாள் வந்து போர் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு பருவத்தை தான் பீஷ்மர் பருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாவதா துரோண பருவம். போன பருவத்துல பீஷ்மர் எப்படி தலைமை தாங்கினாரோ அந்த மாதிரி இந்த ஒரு பருவத்துல துரோணர் அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. அதனாலதான் இந்த ஒரு பருவத்தை துரோண பருவம் அப்படின்னு சொல்றாங்க. எட்டாவதா கர்ண பருவம். இந்த ஒரு பருவத்துல துரியோதனன் படைக்கு கர்ணன் வந்து தலைமை தாங்கி நின்றுப்பாரு. அந்த ஒரு விஷயங்களெல்லாம் எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பருவத்தை கர்ணன் பருவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்பதாவது சல்லிய பருவம். இந்த ஒரு பருவத்துல துரியோதனோட படைக்கு சல்லியன் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பாரு. அதை எல்லாத்தையும் பேசுறதுனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு சல்லிய பருவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பத்தாவது சௌத்திக பருவம். இந்த சௌத்திக பருவத்துல இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்திருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே மீன் பண்றதுனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு சௌத்திக பருவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 11வதா ஸ்திரீ பருவம். இந்த ஒரு பருவத்துல எல்லா பெண்களோட சோகத்தை பத்தி பார்த்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு ஸ்திரீ பருவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது 12வதா சாந்தி பருவம். இந்த மகாபாரதம் போர் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அந்த ஒரு பருவத்தை தான் சாந்தி பருவம் அப்படின்னு சொல்றாங்க. 13வது அனுசாசன பருவம். இந்த மகாபாரதத்துல உள்ள விதிமுறையை பத்தி பேசுறதுனால இந்த ஒரு பருவத்துக்கு அனுசாசன பருவம் அப்படின்னு சொல்றாங்க. 14வது அஸ்வமேதிக பருவம். இந்த தர்மபுத்திரர் வந்து அஸ்வமேதிகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை வளர்த்திருப்பாரு. அந்த ஒரு யாகத்தை பத்தி பேசுறதுனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு அஸ்வமேதிக பருவம் அப்படின்னு சொல்றாங்க. 15வது ஆசிரம வாசிகள் பருவம். இந்த ஒரு பருவத்துல துருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரர், குந்தி இவங்க எல்லாருமே ஒரு ஆசிரமத்துல வாழ்ந்திருப்பாங்க. அதை பத்தி பேசுறதுனாலதான் இந்த ஒரு பருவத்துக்கு ஆசிரம வாசிகள் பருவம் அப்படின்னு சொல்றாங்க. 16வதா மௌசல பருவம். இந்த மௌசலைய முசல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம். அந்த இரும்பு தடியை வச்சு விஷ்ணி அப்படிங்கிற ஒரு குலத்தை அழிச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு பருவத்தை மௌசன பருவம் அப்படின்னு சொல்றாங்க. 17வது மகாபிரஸ்தானிக பருவம். இந்த ஒரு பருவத்துல பாண்டவர்கள் வந்து சொர்க்கத்தை நோக்கி யாத்திரை பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே பேசுறதுனால இந்த ஒரு பருவத்துக்கு மகாபிரஸ்தானி பருவம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா 18வதா ஆரோகண பருவம். இந்த ஒரு பருவத்தை சர்வரோகண பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பருவத்துல பாண்டவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு ஏறி போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு பருவத்தை ஆரோகண பருவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா மகாபாரதமே முடிஞ்சிடும். இப்ப நான் சொன்ன 18 பருவங்கள்ல இருந்து தான் இந்த மகாபாரதம் ஃபுல் கதையுமே இருக்குது. அதனால அடுத்து ஒவ்வொரு பருவத்தில் உள்ள கதையும் ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுட்டே இருப்பேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் மகாபாரதம் எந்த யுகத்துல வந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஐகார்ட்லயும் இந்த எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்கேன். அந்த ஒரு வீடியோவை மறக்காம பாத்துருங்க.